நீங்கள் நினச்சது நடக்கலைன்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா? நீங்கள் நினச்சது நடந்துட்டு தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் டெய்லியும் 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் பழசையே நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. அந்த நினைக்க தான் அந்த பழசுகள் திரும்பியும் உங்களை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம், இந்த கஷ்டங்கள் என்னைய மட்டும்தான் வருது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டங்களை பற்றி தான் நினைக்கிறீங்க. அப்போ பிரபஞ்சம் என்ன நினைக்கும்? இவங்க கஷ்டங்களை பற்றி மட்டும்தான் நினைக்கிறாங்க, அதனால் இவங்க கஷ்டங்களை விரும்புகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டங்களை தான் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர உங்களுக்கு நல்லதை பண்ணாது. நீங்கள் நினச்சது நடக்கணும்னா இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த விஷயத்துக்குமே நன்றி உணர்வாக இருக்கணும். அதாவது ஒரு சின்ன சின்ன செயல்களுக்கு கூட நன்றி உணர்வாக இருக்கணும். இப்போ எனக்கு தலைவலி வந்துருச்சு, ஐயோ எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. தலைவலி வந்துருச்சு ஆனால் மற்ற பார்ட்ஸ் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோம்னா அந்த தலைவலியும் காணாமல் போயிடும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பொண்ணு அயன் பண்ணியிருக்கா அவளோட வீட்டுக்காரோட, அதாவது கணவரோட துணியை அயன் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வைக்காமல் போய் படுத்துட்டா, அவளுக்கு பேக் பெயின் இருக்குன்னு. அதை பார்த்த கணவர், உனக்கு எந்த வேலையுமே உருப்படியாக பண்ண தெரியாதா அப்படின்னு திட்டாரு. திட்டினோடனே அவள் அந்த நேரத்தில் இல்லைங்க எனக்கு இப்போ முடியலை, அதனால தான் படுத்தேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு என்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு ஆச்சாப்புச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அமைதியாக இருந்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டாளாம், என் கணவர் என்னை திட்டியதற்கு நன்றின்னு சொன்னாலாம். ரொம்ப அமைதியாக சாந்தமாக மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டாலாம், என் கணவர் திட்டியதற்கு நன்றி அப்படின்னு. அப்போ வேகமாக அவங்க வீட்டுக்காரர் அப்படியே பார்க்குறாரா. அப்புறம் நார்மலாக அவர் ஃபோன் கால் போயிட்டாரா. இவ பிசாருக்கு அமைதியாக உட்காந்துருக்காளாம். இந்த வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அவருக்கு திருப்பி ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவர் தப்பே பண்ணலை. தப்பு பண்ணாததுக்கு அவருக்கு பயங்கரமாக திட்டு விழுகுது. இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி அறுவடையாகும். திருப்பி அந்த ஃபோன் கால் வச்ச பிறகு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிச்சான் அந்த பொண்ணு, பார்த்தீங்களாங்க நான் எந்த தப்பும் பண்ணலை, தப்பு பண்ணாததுக்கு நீங்கள் என்னை திட்டினீங்க, இப்போ பார்த்தீங்களா நீங்களே வேற ஒருத்தவங்ககிட்ட திட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சான். 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு யாராச்சும் நினச்சி பார்க்குறோமா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் நடந்தது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்குமே தவிர நல்ல விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும். ஆனால் அந்த நல்ல விஷயங்களை நம்ம நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு ஸ்டோரியில் கூட இருக்குங்க, ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு கல்லை எடுத்து ஒவ்வொரு செயலுக்கும் நன்றின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு எடுத்தாலும் இப்படி நன்றி சொல்கிறா அப்படின்னோடனே ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு கேட்டாங்களா, என்ன எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த கல் என்ன கல் அப்படின்னோடனே இந்த கல் பார்த்தீங்கன்னா மேஜிக் கல் அப்படின்னோடனே சரின்ட்டு சொல்லிட்டு அவரும் போயிட்டாராம். அவர் அமெரிக்காவில் இருக்காராம், இவர் ஆஃப்ரிக்காவில் இருக்காராம். போயிட்டாராம். திருப்பி ஒரு நாள் ஆஃப்ரிக்காவிலேருந்து அவருக்கு ஃபோன் வருதான், இப்படி நீ வச்சுருந்தேல ஒரு கல், என் பையனுக்கு ரொம்ப முடியலை, அந்த கல்லை மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் உடனே நினச்சாராம், ஐயோ நம்மக்கிட்ட இருந்த கல் ஒரு சும்மா கூழாங்கல் தானே, இதை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோரத்தில் இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாராம். கொடுத்துட்டு இந்த கல்லை கொடுத்து கொரியர் அனுப்பிட்டாராம். கொரியர் அனுப்பின பிறகு ஒரு ஃபோன் கால் பண்ணாராம். டெய்லி இந்த கல்லில் நீ என்னென்ன நல்ல விஷயங்கள் சொன்னியோ அதெல்லாம் நன்றின்னு சொல்லு, அது மட்டும் இல்லை என்னோடய பையன் உடம்பு சரியானதற்கு நன்றின்னு ரெகுலராக சொல்லு, உன்னோட பையன் உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி செஞ்சாராம். கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் வந்துச்சான், இந்த கல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேஜிக்ஸ் பண்ணிடுச்சு, என்னோட பையன் உடம்பு சரியாயிடுச்சு, டாக்டரே முடியாதுன்னு சொன்னதை இந்த கல் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே திருப்பி ஒரு ஃபோன் காலாம். என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி கல் எனக்கு $50,000 வேணும், $50,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவருக்கு ஒரே ஷாக்காம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எந்த விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருந்தோம்னா அந்த நன்றி உணர்வு நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு சின்ன ஒரு தண்ணி குடித்தா கூட அந்த தண்ணி கிடைச்சதுக்கு நம்மளுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நம்மளுக்கு ரெகுலராக தண்ணி வருது. இந்த தண்ணி ஒரு பைப்பில் கொஞ்சம் நேரம் நின்று போனால் நம்மளோட மைண்ட் எப்படி கஷ்டப்படுது, ஐயோ தண்ணி வரலையே நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோம்னா அந்த நன்றி உணர்வு நம்ம நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயப்படுறது, அதாவது எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் இந்த விஷயம் இப்படி நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இதனால இவங்க பேசிட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேசினோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருமோ,
இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால நம்மளோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயந்து எந்த வேலை செஞ்சாலும் அந்த பயந்து செய்கிற வேலை வந்து தப்பாயிருமோ அப்படின்னு நீங்கள் ஒரு தாட் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக நடந்துடும். அதனால் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் வந்து பயப்படவே கூடாது, தைரியமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பயமே உங்களை கொன்றும். நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்க்கை நினச்சிங்கன்னா கூட இந்த பயத்தினால நீங்கள் அந்த ட்ரீமை கூட நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பயத்தை வந்து நீங்கள் விட்டு தள்ளிடணும். எதுக்கு பயம், எதுக்காண்டி பயம்? நம்ம இந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம், நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த வேலையும் செஞ்சு பாருங்களேன், அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் முடியும். எல்லாரும் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கஷ்டப்படுறேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்போ அப்படி இருந்தேன் ஆனால் நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, இந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு சீக்கிரமாக போயிடும், நான் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருப்பேன், நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி சக்ஸஸ் பண்ணுறவங்க கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ட்ரீம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கடன், நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரியே நீங்கள் நினைக்கிறனால அதுவே உங்களை தொடர்ந்து வருது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி தெரியுமா நினைக்கணும், நான் வந்து இந்த மாதிரி இருந்தால் நான் இந்த மாதிரிலாம் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷப்படணும். அதாவது சந்தோஷம் வந்து பணத்தினால வர்றதோ இல்லை மற்ற விஷயங்கள்னாலும் இல்லை, அப்பப்போ இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷத்தை பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சந்தோஷம் தொடரும். அதாவது பிரபஞ்சம் வந்து நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்குமே தவிர, நீங்கள் வந்து இப்போ நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவலைகளையே தான் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.